நான் இவரையா ராஜாவா ராஜா வல்லவனு புல் மைதம்ல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் இருக்குது சார். எப்படி சார் அப்படியே? ஏன்னா அந்த ரோல் வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் ரசித்தேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சிரிப்பு வர வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்படிங்கும்போது பட் தேவயானி மேமுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிக்கல, என்னுடைய கணவரை அந்த மாதிரி கலாய்க்கிற ஒரு கேரக்டரில் காமெடியானா எனக்கு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நாட் ஓன்லி தேவயானி, என்கிட்ட யாருக்குமே அது பிடிச்சதில்லை. என்னுடைய உதவியாளர்களோ வேற எவரி ஒன்றுக்கு அது பிடிக்கல. ஓகே. ஆனால் அந்த காமெடி எல்லாருமே அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு மனநிலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. மேபி கண்டிப்பாக அப்படி இருக்கும். நான் அதை ஏன் பண்ணேன்னா, சந்தானம் சார் வந்து எனக்கு நான் உங்களை நினச்சி எழுதிட்டேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் முதல்ல திருமதி தமிழுக்கு சந்தானம் சார் தான் என்னுடைய ஃப்ரெண்டாக நடிக்க கேட்டேன். அவர் நடிச்சிருந்தா படம் ஹிட் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் நிச்சயமாக நல்ல ஹிட் ஆகிருக்கும். அந்த நினைப்பில் தான் நான் போய் கேட்டேன். அவர் நடிக்கலைன்னாலும் சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக யாரை போடுறது, கடைசியில் ரமேஷ் கண்ணாவை போட்டார். ரமேஷ் கண்ணாவுடைய வயசுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட்டு தான், ஒட்டவே ஒட்டாது. இருந்தாலும் ஒரு கத்தோடு அதை நான் நடித்து முடிச்சிருக்கேன். அங்கே தான் நீங்கள் என்னுடைய நடிப்பை பார்க்கணும். ஒரு ராஜகுமாரன் எவ்வளோ நடிக்க தெரிஞ்சுன்னா ரமேஷ் கண்ணாவையே ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஷட்டிலாக நடிச்சிருக்காரு, ரொம்ப கரெக்டாங்கிறத நீங்கள் பார்த்தா புரியும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நடிப்பு.